வெல்கம் டு வர்ஷா கிச்சன் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ராகி ரொட்டி. ஃபஸ்ட்டு ராகி மாவு எடுத்துக்கலாம். அதில் வந்து சால்ட்டு, ஆனியன், பூண்டு, அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மிளகாய்த்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு தண்ணியை ஊற்றி பிசைஞ்சு உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். பிடிச்ச உருண்டையை இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தில் வச்சு தட்ட வேண்டியதுதான். அதுக்கப்புறம் தோசைக்கல்லை நல்லா சூடானதும் நம்ம தட்டி வச்ச மாவை அந்த ரொட்டியை அதில் போட வேண்டியதுதான். ரொட்டியை நல்லா அதில் நல்லா தட்டி விட்டுட்டு எண்ணெயை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். இதே மாதிரி மீதம் இருக்கிற உருண்டையும் இதே மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி காட்டன் கிளாத்தில் வச்சு தான் தட்டணும், அப்போ தான் நல்லா வரும். கூட கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாமே அரிஞ்சு போட்டு, அது கூட முருங்கைக்கீரையும் அரிஞ்சு போட்டு இந்த மாதிரி சுட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தி உடம்புக்கு. இது பெரியவங்களும் சாப்பிட்லாம். இதில் வந்து எண்ணெய்க்கு பதில் நீங்கள் பட்டர் கூட ஊற்றி சாப்பிடலாம், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி திருப்பி போட்டு திரும்பவும் எண்ணெய் ஊற்றி நல்லா சுட்டு எடுங்க. 2 பக்கமும் நல்லா வேகணும். நல்லா மெலிசாக தட்டிக்குங்க, அப்போ தான் நல்லா வெந்து வரும். இல்லைன்னா உள்ளே வேகாமையே இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொஞ்சம் நேரம் எடுத்துக்கணும், சுட்டு எடுங்க. இந்த மாதிரி வெள்ளையாக இருக்கிற இடத்துலலாம் ஆயில் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா வேக விட்டு சுட்டு எடுக்கணும். அவ்வளோதாங்க, நம்ம ராகி ரொட்டி ரெடியாக போகுது. இதே மாதிரி திருப்பி போட்டு நல்லா வேக விட்டு சுட்டு எடுக்கணும். சப்பாத்தி எப்படி சுடுவோமே அதே மாதிரி தான். குழந்தைங்களாம் ஸ்கூல் முடிச்சுட்டு ஸ்நாக்ஸ் கேட்கும்போது இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தியாக ஃபுட் செஞ்சு கொடுத்தா அவங்களும் ஹாப்பி, நம்மளும் ஹாப்பியாக. உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தி. கூடவே ஜீரகம், சுகர் போட்டு மாவு பிசைஞ்சு கூட இந்த மாதிரி நீங்கள் சுடலாம். இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, சூடான சுவையான ராகி ரொட்டி ரெடி. எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.